HNDA மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவினர் தமது விசாரணைகளை தயார் செய்துள்ளனர். மூவரடங்கிய குழுவினால் மாணவர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் ஆரியதாச குரே தெரிவித்தார். இந்த விசாரணை அறிக்கை நிர்வாக குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை நடைபெறவுள்ள ஆணைக்குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல் தொடர்பில் ஆணைக்குழுவின் நிலைப்பாடு மற்றும் இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்வரும் காலங்களில் இடம்பெறாமல் இருப்பதற்கான பரிந்துரைகளும் இதன் போது முன்வைக்கப்பட உள்ளன. இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழுவினரின் அறிக்கை இந்த வாரத்திற்குள் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கை பிரதமரிடம் கையளிக்கப்படும் என குழுவின் தலைவர் கலாநிதி சுரேன் பட்டகுட தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து அனைத்து தரப்பினரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். HNDA மாணவர்கள் தொடர்பில் அரசாங்கத்தின் கொள்கை ரீதியான தீர்மானங்கள் மற்றும் எதிர்காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் மாணவர்களை பாதுகாப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை நடவடிக்கைகளும் நிறைவடைந்துள்ளதாக ஆணையாளர் சாலிய பீரிஸ் தெரிவித்தார். கடந்த 29ஆம் தேதி கொழும்பு வோட்பேஸில் அமைந்துள்ள பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் முன்பாக இடம்பெற்ற எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் தாக்குதல் நடத்தியிருந்தனர்.